உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டாகப்பட்டது பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெயர் கொண்டு, அதாவது 60 வருடங்கள்ல இது 40வது வருடம். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டும் 60 வருடங்களாக பிரிக்கப்படுது. இது 40வது வருடமாக இந்த பராபவ வருடம் தொடங்குகிறது. இது 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் தொடங்குகிறது. இந்த பராபவ வருடத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உலக அளவில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறையில என்னென்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த பராபவ வருடம், பராபவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சுழற்சி முறை அப்படின்றது இந்த பொருளை கொடுக்கும். அதுல ஜோதிட ரீதியாக புகழின் உச்சியில இருக்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு சில ஏமாற்றங்களையும் சில தோல்விகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் நம்ம ஜோதிட ரீதியாக கணிக்கிறோம். அதனால எல்லாருக்குமே என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இவர்களினுடைய 7ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்ய போறார் இந்த பராபவ வருடத்துல. இதனால இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இழந்ததை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 7.5 சனியினால நிறைய உறவுகளை இழந்திருப்பாங்க, நிறைய ஒரு வெற்றி வாய்ப்புகளை இழந்திருப்பாங்க. மகர ராசி என்பவர்கள் தன்னுடைய வேலை அலுவலகத்துல நிறைந்த அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க. இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பராபவ வருடம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வேலை அலுவலகத்துல ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவிகள், வருடம் ஆரம்பிக்கும் போதே சுயமாக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம். கடந்த காலத்துல எல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க சுயமாக சம்பாதித்த சொத்துக்களையே அடமானம் வைக்கக்கூடிய ஒரு தருணம் எல்லாம் வந்திருக்கும். அந்த அடமானத்துக்கு வச்சு எப்படியாவது எடுக்கலாம் அப்படின்ற நேரத்துல அது ஏலத்திற்கு விடக்கூடிய ஒரு தருணமும் வந்திருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி வந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பராபவ வருடம் மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாழ்க்கை சுழற்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். பராபவம் அப்படின்னு சொன்னாலே சுழற்சி அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம். இந்த சுழற்சி மாற்றத்தினால நீங்க இழந்ததை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. இதுல மகர ராசி என்பவர்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு தருணம் என்ன அப்படின்னா, இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா டிசம்பருக்கு மேல உங்களுடைய ராசியின் மீது ராகு பகவான் பயணிக்க போறார். கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழ்நிலைகள், எதையாவது கண்டு பயந்து நீங்க முடிவெடுக்க முடியாமல் ஒரு தயக்கமான ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாமே வரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கு. அதனால அந்த குழப்ப சூழ்நிலைக்கு நல்ல ஒரு தெய்வ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வாங்க. நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க. மகர ராசி என்பவர்களுக்கு இந்த பராபவ வருடத்துல சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய தியான பயிற்சிகளையும் மேற்கொள்ளணும். அதே மாதிரி அதிகாலையில அதிகமா எந்திரிக்கணும். ஒரு 5 மணிக்கு குறையாமல் நீங்க எந்திரிக்கணும். அந்த 5 மணி விழிப்பு அப்படின்றது உங்களுடைய டோட்டல் லைஃப அப்படியே புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். ஒரு லைஃப் ஸ்ட்ரென்த், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாழ்க்கையில ஒரு வீக்கா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்யும் போது ரொம்ப எஃபெக்டிவா ஒரு எனர்ஜியோட வழிபட வேண்டிய ஒரு எனர்ஜியோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ராகு சந்திரன் மீது பயணிக்கும் போது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மெடிடேஷன் போன்ற சில விஷயங்களை அப்ரோச் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த ராகு உங்களுடைய தெளிவான சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதெல்லாம் இல்லாம சோம்பேறித்தனமா தூங்கிக்கிட்டு ரொம்ப லேட்டா எந்திரிச்சுக்கிட்டு அதே மாதிரி வீட்டுல விளக்கு ஏத்தாம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதனால நிறைய ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு சண்டை சச்சரவுகள், வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி, இதெல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். யாரை பார்த்தாலும் கடிந்து பேசக்கூடிய ஒரு தருணம், இதெல்லாமே சந்திரன் ராகு கொடுத்துரும். ஒன்னா பிரிவினையை கொடுக்கும், எல்லாம் ரொம்ப தெய்வ அங்கீகாரத்தை கொடுத்துரும். அந்த தெய்வ வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை லைஃப்ல கொடுக்கறதுக்கும் அந்த ராகு பகவான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உத்வேகமாக செயல்பட போறாரு. அதனால இந்த வருடத்துல நீங்க செய்ய வேண்டிய எது செய்யறீங்களோ இல்லையோ தியான பயிற்சிகளை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய 8ஆம் இடத்துலயும் அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று போவார். அதனால
இந்த மகர ராசி என்பர்கள் இந்த வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வருடத்திற்கு முன்னாடி முடியறதுக்கு முன்னாடி, அதாவது ஜூலைல இருந்து நவம்பர் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாருக்கிட்டையும் கடன் கொடுக்கறது, நீங்க போய் யாருக்கிட்டையாவது கடன் கேட்கறது, இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அதனால சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தைகள்னால சில பாதிப்புகள், அதாவது குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காம அவங்களே ஒரு முடிவெடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு டைம். இதனால உங்களுக்கு ஒரு மனக்குழப்பங்கள், என்னடா இது நம்ம பேச்ச நம்ம குழந்தைகளே கேட்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கும். அதனால குழந்தைகளை நீங்க திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறத விட நீங்க உங்க மனநிலையை மாத்திக்கணும்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பராபவ வருடம் இருக்கும். ஏன்னா குழந்தைகள் பிரச்சனையை ஏற்படுத்திட்டு அவங்களே அதுல இருந்து வெளியிலயும் வந்துருவாங்க. அதனால அவர்களை பத்தி ரொம்ப நீங்க யோசிச்சுக்கிட்டு உங்களுடைய ஒரு மென்டல் ஃபிட்னஸை நீங்க குறைச்சிக்காம அவங்க எந்த வழியில நீங்க சொல்லுங்க, அறிவுரை கூறுங்க. அதுக்காக அறிவுரை இல்லாம இருக்கவும் முடியாது. அறிவுரை பண்ணுங்க. இஃப் சப்போஸ் அவங்க கேட்கல அப்படின்னா அந்த ஒரு இடத்துல அந்த தெய்வ பலத்தை பக்கத்துல கொடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தெய்வ பலத்தை பக்கத்துல கொடுக்குறீங்களோ அந்த குழந்தைகள் அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆண்டு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு வேலை இடமாற்றம் இருக்கு இந்த காலகட்டத்துல. பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா 10 வருடமாக வேலை செய்த இந்த நபர்கள் கூட இந்த இடத்துல இருந்து காலி பண்ணி வெளியில போயிடுவாங்க. மேடம் பயமுறுத்தாதீங்க, நாங்களே இப்பவே ரொம்ப கஷ்டமா இருக்கிறோம், இந்த வேலை நிலைக்குமா நிலைத்திருக்காது. கண்டிப்பா பயப்படாதீங்க. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய வேலை இடமாற்றம் உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகளை கொடுக்க போகுது. இதனால நிறைய ஒரு சேஞ்சஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அந்த வேலையில இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டை நோக்கி பயணிக்க போறீங்க. அந்த வளர்ச்சிகளை நோக்கி பயணிக்க போறீங்க. அந்த வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகுது, ஒரு நிரந்தர தன்மையை கொடுக்க போகுது, குடும்பத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகளை மேம்படுத்த போகுது, இப்படி எல்லாம் சொல்லலாம். இந்த ஒரு வேலை பாத்தீங்கன்னா பலவிதமான ஒரு விஷயங்கள்லயும் உங்களுக்கு இன்வால்வ் ஆகி அதுல நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதாவது பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு போராட்டம் அப்படின்றது கொஞ்சம் அப்படி எஃபெக்டிவா இருக்கும். அந்த போராட்டத்தினால அடுத்து வெற்றி பெறது, அந்த வெற்றி பெறதுனால ஒரு நல்ல நேம் ஃபேம் வர்றது, குடும்பத்துக்காக நல்லா உழைக்கிறது, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறது. இது நாள் வரைக்கும் அந்த குடும்பத்துல இருந்த நபர்களே உங்களை ஒரு தூசுக்கு கூட மதிச்சிருக்க மாட்டாங்க, அவர்களே உங்களை எடுத்தறிஞ்சு பேசியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே மறந்து நீங்க அந்த குடும்பத்துக்காக உழைக்கும் போது கண்டிப்பாக இந்த மகர ராசி பெண்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு நன்மைகளும் வளர்ச்சிகளும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும். நினைத்த வரன் ஒரு வரன் அமையிறது அப்படின்றது யாருக்குமே ஒரு சாதகமாக இருக்காது. ஆனால் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த தமிழ் புத்தாண்டு நினைத்த வரனை கிடைப்பதற்குண்டான ஒரு புதிய யோகத்தை கொடுக்க போகுது. நீங்க என்ன வரன் நினைக்கிறீங்களோ அந்த வரன் கிடைக்கும். அந்த அளவுக்கு அந்த வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய ஒரு யோகமான ஒரு காலகட்டமும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.